விஷ் யூ ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் போட போகிறேன். நான் மார்னிங் எழுந்துச்சி என்னோடய வீட்டில் இருந்த ஒர்க் எல்லாமே நேரமாக முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் அம்மாவோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஃபன் எதுவும் செய்யலை. பாப்பா சத்து மாவு கஞ்சி தாங்க கேட்டிருந்தா. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்து சத்து மாவு கஞ்சும் எனக்கு சால்ட்டு போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிறதுனால அம்மாவுக்குமே ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய ஹோம் பேக்கிங் அந்த மெஷர்மெண்ட் புக்கை எடுத்து வச்சு அவங்க டீச்சராக நான் ஸ்டூடெண்ட்டாக அவங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் ஊர் சைடு சொல்ல முடியாது, நிறைய ஊர் பக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பொங்கலுக்கு காப்பு கட்டுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. இதை எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் ஒற்றை அடிக்கிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. என்னோட செகண்ட் அக்கா வந்திருந்தாங்க. கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அக்காவும் நானும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா செஞ்சோம். அம்மா வீட்டு பக்கம் வாசல் ஃபுல்லாகவே பக்கத்து வீட்டிலலாம் காலையிலேயே சாணம் தெளித்து கோலம் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு அக்காவோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி. அவங்களோட ஷார்ட்டாக சொல்லணுன்னா அவங்களோட கார்டன். அவங்களுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நிறைய செடி தொட்டியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டுக்கிட்ட. இது வந்து அக்காவோட வீடு. அக்கா வீட்டுக்கும் காப்பு கட்டணும் இல்லையா? ஸோ அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலான்றதுக்காக அக்கா வீட்டுக்கு வந்தேன். இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட் அக்கா. அடுத்து வரப்போகிறவங்க பார்த்தீங்கன்னா சாணம் தெளிச்சிட்ருப்பாங்க. அவங்க என்னோடய ரெண்டாவது அக்கா. என்னோடய மூணாவது அக்கா பார்த்தீங்கன்னா வரல. இது பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு அக்கா காப்பு கட்டுறதுக்காக இதெல்லாம் வந்து ஆவாரம்பூ, பூளைப்பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை, இது 3 வச்சு தான் கட்டுவாங்க. அக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா வீட்டில் இன்னும் சாணம் தெளிக்கல. ஸோ அம்மா சாணத்தை கலக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் சாணி பவுடர் சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் இருக்கும். இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா வாசல் ஃபுல்லாக நல்ல எல்லோஷாக இருக்கும். அதுக்காக வந்து இதை வந்து சேர்ப்பாங்க. அதை அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கு தேவையான அந்த காப்பு கட்டுறதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் தனித்தனியாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாணம் கரைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? அக்கா வந்துட்டாங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் வாசல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாணம் தெளித்து விட்டுட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு நைட்டு ரிட்டன் வந்துட்டு தான் கோலம் போடலான்னு சொல்லி காயட்டுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஷாப்பிங் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு டைம் வந்தது பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. எப்பயும் போல் கோலத்தை போட்டுட்டு கோலம் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.